அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்க புதுசா ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அதே மாதிரி உங்க அப்பா பேர்ல அந்த வீடு இருக்கு, இப்போ உங்க பேர்ல மாத்தணும், அதுக்கு என்ன பண்றது? இல்ல புதுசா வீடு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த பழைய ஓனர் பேர்ல இருந்து இப்ப நம்ம புது ஓனர் பேர்ல எப்படி மாத்துறது? அது முனிசிபாலிட்டியா இருந்தாலும் சரி, ஊராட்சியா இருந்தாலும் சரி, மாநகராட்சியா இருந்தாலும் சரி, எந்த மாதிரி மாத்தலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே போல நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்க நோட்டிபிகேஷன்ல வரணும் அப்படின்னா சைடில் உள்ள பெல் ஐக்கான் டச் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. அதாவது ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அந்த வீடை அவங்க பேர்லயே பட்டா இருந்து அவங்க பேர்லயே வீடு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா பிரச்சனையே இல்லை. அவங்க பேர்ல இருந்து பிள்ளைகள் பேர்லயோ இல்ல அவங்க அவங்க யார்கிட்ட விற்கிறாங்களோ இல்ல வாங்குறவங்க பேர்லயோ மாத்தணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், சிம்பிளா மாத்திரலாம். அதுக்கு நம்ம ரொம்ப அலைய தேவையில்லை. கிராமங்கள் அப்படின்னா ஈஸியா மாத்திடுறாங்க. பட் நகரங்கள்ல மாநகராட்சி இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய செலவுகளும் ஆகுது, அதுக்கான ப்ராசஸும் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அப்படியே விட்டுறாங்க. அது நாளடைவில் பார்த்தீங்கன்னா வீட்டு வரினால எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்றத நான் இன்னொரு வீடியோல போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீட்டு வரியை மாத்துறதுக்கு உண்டான தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிரைய பத்திரம், அப்படி இல்லை அப்படின்னா செட்டில்மெண்ட் பத்திரம். அந்த செட்டில்மெண்ட் பத்திரம் சப்மிட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு தேவையான மூலப்பத்திரம் கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா செட்டில்மெண்ட் பொறுத்தவரை மூலப்பத்திரம் கேட்பாங்க. அதே மாதிரி தான பத்திரம் எல்லாமே ஒண்ணுதான். அதே போல் யாரு பேர்ல மாத்தணுமோ அவங்களுடைய ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். அதே மாதிரி முந்தைய சொத்து வரி, இதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு வரி கட்டியிருப்பாங்க, அந்த சொத்து வரி. அதே மாதிரி அந்த வீட்டுக்கு குடிநீர் வரி இருந்தா குடிநீர் வரியும் கண்டிப்பா வேணும். அதே போல அந்த சொத்துக்கு பட்டா இருக்கு அப்படின்னா அந்த கண்டிப்பா பட்டா இருக்கும். அந்த பட்டாக்கான வில்லங்க சான்றிதழ், ஒரு வருஷத்துக்கான வில்லங்க சான்றிதழ் போட்டு எடுக்கணும். ஈஸி போட்டு எடுக்கலாம், அதை ஆன்லைன்லயே நம்ம எடுத்துக்கலாம். அதையும் நம்ம வீடியோல நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அப்புறம் உரிமையாளருடைய போட்டோ 2 போட்டோ கேட்பாங்க, அந்த போட்டோவையும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அங்கேயே உறுதிமொழி பத்திரம் அப்படி சொல்லி கொடுப்பாங்க, 20 ரூபா வரும். அந்த உறுதிமொழி பத்திரத்தை எடுத்து 20 ரூபாய் முத்திரத்தாள் பிளஸ் கவரு ஸ்டாம்ப் 30 ரூபா ஸ்டாம்பு ஒட்டணும். எதுக்காக இதை கேட்குறாங்க அப்படின்னா அந்த நீங்க சப்மிட் பண்ண முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ரூவ் ஆகி உங்களுக்கு வீட்டு வரி போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு போஸ்ட்ல தான் அதை அனுப்புவாங்க. மாநகராட்சி அந்த மாதிரி இருந்தா, ஊராட்சியை பொறுத்தவரை நேர்லயே நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி மழைநீர் சேகரிப்பு தொட்டி புகைப்படம், உங்க வீட்டுல மழைநீர் சேகரிப்பு தொட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது கண்டிப்பா அவசியம் இல்லை, ஆனா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி கண்டிப்பா வேணும், இதுதான் உண்மை. இதை கொண்டே நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டுடைய மதிப்பில இருந்து கவர்மெண்ட் மதிப்பில இருந்து 1% நீங்க வரியை கட்டுற மாதிரி வரும். இல்லைன்னா நீங்க அந்த வரி வரியுடைய லிஸ்ட் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். அந்த மாநகராட்சிக்கு ஒரு அமௌண்ட்டும் ஊராட்சிக்கு ஒரு அமௌண்ட்டும் வச்சிருப்பாங்க. அதை நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னா ஓரிரு நாட்கள்ல அதை கொடுத்துருவாங்க. இப்ப எல்லாமே வீட்டு வரியை பொறுத்தவரை ஆன்லைன்லயே பண்றாங்க. இது நேம் சேஞ்ச் தான் பண்றோம், அதனால பிரச்சனை இல்லை, ஈஸியா கொடுத்துருவாங்க. இதே மாதிரி இந்த டாக்குமெண்ட்டை மட்டும் நீங்க கரெக்டா வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியா உங்க பேரை மாத்திரலாம். கிராமப்புறங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே பொதுவாகவே வழக்கமா என்ன பண்றாங்க அப்படின்னா அப்பா பேர்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா மகன் பேர்ல அவங்க பட்டா இருந்தாலும் சரி பட்டா இல்லைனாலும் சரி மாத்திட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு சாத்தியம், எந்த அளவுக்கு சரிங்கிறது எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஆனா இதுதான் நடைமுறையில் இருக்கு. அதே மாதிரி இந்த வகையான டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு எப்பவுமே வச்சிருந்தீங்க அப்படின்னா சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் என்னைக்குமே வராது. வீட்டு வரியை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான ஒரு பேப்பர் இது. ஏன்னா இந்த வீட்டு வரி என்னதான் பட்டா வச்சிருந்தாலும் வீடு உங்களதா இருந்தாலும் இந்த வீட்டு வரி நீங்க வருஷம் கட்டிட்டே வந்தா தான் இந்த 18 வருஷம் கடைசி 18 வருஷங்கள் யார் பேர்ல இருக்கு அப்படின்றத பொறுத்துதான் வீட்டு ஓனர்ஷிப் கோர்ட்ல கேஸ் போட முடியும். சப்போஸ் நம்ம வீட்டு வரியை கட்டாம போட்டோம் அப்படின்னா அந்த நமக்கான எலிஜிபிலிட்டி போயிடும். இது கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. அதனால அந்த வீட்டு வரியை நீங்க மறக்காம கட்டிட்டு வாங்க. சப்போஸ் உங்க பேர்ல இல்லை அப்படின்னா இப்ப எப்படி மாத்தணும்ன்றத நான் சொல்லியிருக்கேன். இது போல மாத்திக்கங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ அனைத்தும் உங்க நோட்டிபிகேஷன்ல வரணும் அப்படின்னா சைடில் உள்ள பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.